பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த சில நாட்களாக நாம் லூக்கா எழுதின நற்செய்தியினோடு நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். லூக்கா 1 முதல் 30 வரைக்கும் நாம் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இந்த நாளிலும் கூட லூக்கா எழுதின நற்செய்தியினுள் 1வது அதிகாரம் 31 முதல் 34 வசனத்தை நாம் காணலாம். இது சொல்லப்பட்டிருக்கு, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இந்த நாமத்தை கப்ரியேல் தூதன் மூலமாக அன்னை மரியாள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த நாமத்தை ஆங்கிலத்தில் ஜீசஸ் என்று சொல்லுகிறோம், தமிழில் இயேசு என்று சொல்லுகிறோம், எபிரேய பாஷையில் யெஷுவா என்று சொல்லுகிறார்கள். இதனுடைய அர்த்தம் கர்த்தர் காப்பாற்றுகிறார். என்னையும் உங்களையும் அவர் காப்பாற்றி இருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறாரோ அவர்களெல்லாம் காப்பாற்றப்படுகிறார்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அத்தனை பேரையும் அவர் நினைச்சிறார்னா ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அப்படி ஒரு வல்லமையான நாமம். தேவனாய கர்த்தர் நம்மை ரட்சிக்கும்படியாக அவர் தன்னைத்தானே தாழ்த்தினார். அப்படி ஒரு அடிமையின் கோலம் எடுத்தார். ஆனால் அவர் அப்படி வந்தபடினாலே யூத ஜனங்கள் அவரை அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் சொல்ல போனா எபிரேய பதத்தில் இயேசுவை யெஷுவா என்று சொல்வார்கள், கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஆனால் யூத பாரம்பரியத்தில் இல்லையென்றால் யூத சமுதாயத்தில் அவர்கள் அந்நாட்களிலே யெஷுவா என்று அவரை அழைக்கவில்லை, யெஷு என்று அழைத்தார்கள். அதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், இந்த பூமியிலிருந்து அவருடைய நாமமும் அவருடைய காரியங்களும் அற்றுப்போவதாக என்று அவரை அப்படியாக அவமானப்படுத்தினார்கள். அதான் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் யோவான் 1:11 நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர்கள் இடத்திற்கு அவர் வந்தார், அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நமக்கு தெரியும், சில நேரங்களில் இந்த ஆழ்துளை கிணற்றில் ஒரு குழந்தை தவறாக விழுந்து விட்டு என்று சொன்னால், நாம் யாரையாவது எப்படியாவது அதை காப்பாற்றுவதற்கு நாம் முயற்சி எடுப்போம். வெளி தேசத்தில் ஒரு காணொளியில் இப்படியா இருந்தது. ஒரு சின்ன வாலிபன் மிக ஒல்லியாக இருந்தான். அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு நேரமானபடினால அந்த சிறுவனை தலைகீழாக அவனை கீழே இறக்கி எல்லா கவசங்கள் எல்லாவற்றையும் அணிவித்து அவனை உள்ளே அனுப்பினார்கள். வெற்றிகரமாக அவன் அந்த குழந்தையை ரொம்ப நேரமாய் உயிருக்கு போராடி கொண்டிருந்த இந்த பச்சில குழந்தையை அவன் காப்பாற்றுகிறான். காப்பாற்றியவன் மேலே வரும்பொழுது சுற்றி இருக்கிற ஜனங்களும் அங்கே இருந்த மீடியா மற்ற நாடுமே அவனை ஒரு இரட்சகனாக பார்த்தது. அந்த வாலிபன் உண்மையிலே அந்த குழந்தையை காப்பாற்றினவன் தான். இதுவிட தான் அவர் எப்படி அந்த சிறுவன் அவனை கீழாக சென்று அவன் தூக்கி வருகிறான், அப்படியே இயேசு கிறிஸ்துவும் ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து உங்களை என்னையும் காப்பாற்ற அவர் வந்தார். வேதத்தில் இப்படியாய் சொல்லப்படுகிறது. பிலிப்பியரின் புத்தகம் 2வது அதிகாரம் 6 முதல் 16 வசனத்தை, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரிந்தும், அதாவது சிலுவையின் மரண பரிந்தும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இயேசு தன்னை முழுவதுமாய் தாழ்த்தினார். அவர் தாழ்த்து இல்லை என்றால் தாழ்மையின் கோலம் எடுத்தபடியினால் அவருடைய ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேதம் சொல்லுகிறது, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. எப்பொழுதெல்லாம் வேதம் சொல்லுகிறது, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுகிறான். தேவன் நமக்கு முன் உதாரணமாக இருக்கிறார். அவர் தன்னை தாழ்த்தினார். பிதாவாகி தேவன் அவரை உயர்த்தினார். இயேசுவின் நாமம் பிலிப்பியர் 2:10 சொல்கிறது, வானோர் பூலோகத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்காக பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படியாக எல்லா நாமத்திற்கு மேலாக அவரை தந்தருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து வெறும் அவருடைய குமாரன் என்பது மாத்திரமல்ல, அவர் கடவுளாகவும் அங்கே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று லார்ட் என்று சொல்லப்பட்டது. கர்த்தர் காட் அப்படிங்கிறது என்ன செய்யறோம்னா பார்க்கிறோம். ரைட். லூக்கா 1:32-33 வாசிக்கிறேன். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவர் கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தார் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய ராஜ்யம் முடிவே இராது என்று சொல்லப்படுகிறது. அதன உன்னதமானவருடைய குமாரன். பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், உன்னதமானுடைய குமாரன், சன் ஆஃப் மோஸ்ட் ஹை. அதில் 2 காரியம் இருக்கு. ஒன்று டிவைன் சன் ஆஃப் காட், 2வது
மேசியா வாஸ் பார்ன் அட் த ரைட் டைம். அவர் தேவனுடைய குமாரன், அது மாத்திரமல்ல மீட்பரும் பிறந்திருக்கிறார் என்பதனுடைய காரியம் தான் அங்கே இருக்கிறது. உன்னதமானவருடைய குமாரன். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசிரியனாக இருந்த சாலமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சைரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கிறவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. இந்த உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் மெல்கிசேதேக்கு இயேசு கிறிஸ்துவ கூட மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்தவர். அவர் ஆரோனுடைய முறைமையின்படி அல்ல, அவர் ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் வந்தார். அதனாலதான் பேதுருன்னு சொல்லுகிறார், நாம் ஆசாரியரும் ராஜாக்களுமாய் இருக்கிறோம். அப்போ உன்னதமான தேவனுடைய என்று அங்கே சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். அவர் என்ன கொண்டு வந்தார்? அப்பமும் திராட்சைரசம். இந்த மெல்கிசேதேக்கு இயேசுவுக்கு ஒரு ஷேடோவாக என்ன செய்கிறார்? வருகிறத பார்க்கிறோம். முன் அடையாளமாக அவர் வருகிறார். 2 சாமுவேல் 22:14 சொல்லுகிறது, கர்த்தர் வானத்திலிருந்து முழங்குகிறார், உன்னதமானவர் தமது சிங்காசனத்தை தொனிக்க பண்ணுகிறார். எஸ், த மோஸ்ட் ஹை. பழைய ஏற்பாட்டில் அவரை குறித்து மேன்மையான காரியம் சொல்லி மோஸ்ட் ஹை. எசேக்கியேலில் பார்க்கணும், விளம்பொழு கூட பிசாசன் அவருக்கு ஒப்பாவேன். ஏன்னா அவருக்கு மிஞ்சி ஒண்ணுமே இல்லை. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற மகா மேன்மை, உன்னதம், பராக்கிரமம், so magnificent and awesome God. நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான சங்கீதம் 7:17 சொல்லுகிறது, நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனை பண்ணுவேன் என்று சொல்லப்படுகிறது. எஸ், அவர் உன்னதமான தேவன், the most high. 32 வசனம் அதே லூக்கா 1:32 சொல்லுகிறது, throne of David என்று சொல்லப்படுகிறது, தாவீதின் சிங்காசனம். அது எங்கிருந்து வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூக்கால சொல்லப்படுறது. காரணம், ஏற்கனவே அவர் தன்னுடைய தாசனாகிய தாவீதுக்கு அவர் வெளிப்படுத்தினார். 2 சாமுவேல் 7:13 வாசிக்கிறேன், அவன் என் நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன், உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பதாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார் கர்த்தராகிய ஆண்டவர். இது 19 வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சம் காரியமாக இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராக இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியனுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாக இருக்கும் காலத்தை செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீர். அப்படின்னு என்னன்னா, டேவிடுக்கு ரொம்ப தெளிவாய் தெரியுது, மனுஷ முறைமையார் நீர் எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறீர், மாம்சபரமாக என்னுடைய சந்ததிகள் நித்திய புல் சதா காலங்களிலும் அவர்கள் அரசாளுகிறது மாத்திரமல்ல, என் ஆண்டவராகிய இயேசு என்கிறதான நாமம் கூட அவருக்கு தெரிந்திருக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் என்று அவன் கூப்பிடுகிறதை நாம் சங்கீதத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சங்கீதம் 2:7 சொல்லுகிறது, தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உண்மை ஜெனிப்பித்தேன். அப்போ குமாரனை குறித்து ஏற்கனவே சொல்லப்படுகிறது. சங்கீதம் 89:25 வாசிக்கும் பொழுது, அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன், அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் இரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற் பேரானவன், பூமியின் ராஜாக்களை பார்க்கலும் மகா உயர்ந்தவனுமாக்குவேன். அப்படின்னா முதற் பேரானவர் இயேசுதான். ஏசாயா 9:6 சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது. 7 பார்க்கிறோம், தாவீதின் சிங்காசனத்தை அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அது எதிர் முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று உலகபரமாய் பார்த்தாலும் மரியாளும் சரி யோசேப்பும் சரி, they connect to the David. ஒரு அடாப்ஷன் முறையில் பார்த்தா கூட அவர் தாவீதின் குமாரன் தான். ஆனால் சங்கீதம் 110:1 நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல, கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, தாவீது இயேசுவை குறித்து ஏற்கனவே ப்ராஃபஸியா சொல்லுகிறான், என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்றார். இதைத்தான் இயேசு கிறிஸ்துவ மறுபடியும் கோட் பண்றார். எங்க? மத்தேயு நற்செய்தி நூல் 22வது அதிகாரத்தை நீங்க போவீங்கன்னு சொன்னா,
பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மேசியாவை குறித்து அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அதற்கு அவர், இப்ப ஜீசஸ் அதை எப்படி சொல்றார்? தாவீது சொல்றான், இல்லை என்றால் மற்றவர்கள் எல்லாரும் நம்ம அவரை சொல்றான் தாவீதின் குமாரன். அங்க இருக்கிறவங்க பரிசேயர் சொல்றாங்க அவன் தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிறார்கள். மேசியா தாவீதின் குமாரன் என்று தான் அழைக்கப்படுவார் என்று சொல்லுறாங்க. ஆனா இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தாவீது முன் சொன்னதை போலதான் இங்கேயும் பார்க்கிறோம். அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறது எப்படி? நான் உம்முடைய சத்துருக்களை உமது பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடு சொன்னார் என்று சொல்லியிருக்கிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். அதற்கு மறு தரமாக, ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது. அன்று முதல் ஒருவரும் அவனிடத்துல கேள்வி கேட்க துணியவில்லை. இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக ப்ராம்ப்டா ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன அப்படின்னா, நான் தாவீதுக்கு ஆண்டவர். அதே சமயத்துல தேவனாய கர்த்தர் தாவீதையும் விட்டு கொடுக்கவில்லை. எங்க பார்த்தாலும் அவர் தாவீதின் வேறானவர் என்று தான் பதிவு பண்ண. இன்னும் சொல்ல போனா, புத்தகம் வேதத்தின் முடியும் பொழுது கடைசியாக இயேசுவின் நாமம் இருக்கும், அதற்கு முன்பதாக தாவீதினுடைய நாமம் இருக்கும். தாவீதின் வேறானவர் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கும். சரி, அப்போ இப்படி தாவீதையும் அவர் மகிமைப்படுத்துகிறார். ஆனால் அட் த சேம் டைம் இயேசு கிறிஸ்து அந்த ஸ்டாண்ட்ல இருக்கிறார். எஸ், ஐ ஆம் த லார்ட் ஆஃப் டேவிட். நான் தாவீதுக்கும் ஆண்டவராக இருக்கிறேன். ஒரு இடத்துல சொல்லுவார், சாலமோனிலும் பெரியவர் என்று சொல்றார். லூக்கா 1:33 சொல்லுகிறது, அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். நீங்களும் நானும் விசுவாசிக்கிற இயேசுவும் அதனுடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலை நிற்கிற ராஜ்யம். ஆமென். ஏதோ ஒரு சாதாரண ராஜ்யத்துக்கு இல்லை. இங்கே உள்ள ராஜ்யங்கள் 5 ஆண்டுகளுக்கு மாறலாம், சில ராஜ்யங்கள் 100 ஆண்டுல காணாமல் போகலாம். ஆனால் ஒரு ராஜ்யம் உண்டு, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ராஜ்யம். அந்த ராஜ்யத்தின் பங்குள்ளவர்களாகத்தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். சங்கீதம் 45:6 சொல்லுகிறது, தேவனே உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலா இருக்கிறோம். தாவீது ஒரு உன்னதமான ஒரு மனுஷன் தான், உத்தமமான மனுஷன் தான். ஆனால் அவனிடத்துல முழுமையாய் நீதி இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல முழுமையாய் நீதி இருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 11:15 சொல்லப்படுகிறது. நல்ல கவனிங்க. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜாக்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. Yes, the blow of the trumpet, all nations surrender to the Lord Jesus Christ and the kingdom reigns forever. இயேசு கிறிஸ்து சதா காலங்களிலும் ஆளுகிறவராய் இருக்கிறார். ஒரு காலம் உண்டு, அது தொனிக்கப்படும். அப்போ the kingdom of Father and the Son as one will never end. தேவனும் பிதாவும் இயேசு கிறிஸ்துவின் குமாரனா இருக்கிற இவருடைய ராஜ்யம் என்றென்றைக்குமா இருக்கிறது. அந்த ராஜ்யத்துக்கு உரியவர்களாய் நீங்கள் எல்லாம் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி! தகுதியற்ற நம்மளை தகுதிப்படுத்தி ஒரு ராஜ்யத்தின் பங்குள்ளவர்களாய் என்றென்றைக்கும் நிலை நிற்கிற ஒரு ராஜ்யத்தில் பங்குள்ளவரை நம்மளை கர்த்தர் வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:24 வாசிக்கிறேன். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிங்கரித்து தேவனும் பிதாவுமா இருக்கிறவர்களுக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு என்ன செய்யறாருன்னா ஒப்புக் கொடுக்கிறார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம், அதையும் அவர் எடுக்கிறார். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லியிருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியங்கமாக இருக்கிறது. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். He is submissive to the Father God. சிலுவை வரைந்தும் அவர் தன்னை தாழ்த்தினார், கீழ்ப்படிந்திருந்தார். தாழ்மையும் கீழ்ப்படுதலும் ஒரு கிறிஸ்தவனுக்கு மிக முக்கியமான கேரக்டரா இருக்கிறார்.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கீழ்ப்படியாமல் தேவனுக்கு பிரியாமல் இருக்க முடியாது. ஆதி பெற்றோர் அதுதான் செய்து இழந்து போனார்கள். லூக்கா 1:34 சொல்லுகிறது, அதற்கு மரியாள் தேவனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேன் என்றாள். சகரியை போல அவர் விசுவாசமான இல்லை, அவர் ஒரு கிளாரிட்டி கேட்கிறார். 35 தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலன் உன்மேல் நிழலிடும் என்று சொல்லப்படுது. பிறக்கும் குமாரனும் எனப்படும். சரி, தேவனுடைய குமாரன் எனப்படும். ரைட். இந்த ஓவர் ஷேடோ அப்படின்னா என்னது? இந்த ஷக்கீனா மகிமை என்று சொல்வார்கள். வெளியரங்கமாகவே தெரியும். பழைய ஏற்பாடு நாட்களில் அதை நம்ம பார்க்கலாம். 19 லூக் யாத்ராமத்தின் புத்தகம் 19:18-20 பார்க்கும் பொழுது, கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியா அது முழுவதும் முகை காடாய் இருந்தது. அது புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. மழை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசையை மலையின் கொடிமுடியில் வரவழைத்தார். மோசை ஏறி போனான். அது அப்படி பிரத்யட்சமா அந்த அப்படி மேகம் போல அவர் இறங்கி வந்து மோசை அழைத்தார். அவன் அங்கே கடந்து போனான். இன்றும் அந்த ஷக்கீனா மகிமைக்கு ஒப்பான மகிமையை புதிய ஏற்பாட்டு சபைக்கு வைத்திருக்கிறார். 2 பேர் 3 பேர் நாமத்தில் கொடும் பொழுது நான் அவர் மத்தியில் இருக்கேன், துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறேன். The same presence of God and the Shekinah glory amidst us. ஆனால் அது அப்படியே கண்ணுக்கு நம்முடைய கண்களால் இப்பொழுது பார்க்க முடியவில்லை. ஆனாலும் அந்த மகிமை அப்படியே கர்த்தர் வைத்திருக்க, அந்த பிரசனம் அப்படியே தான் இருக்கிறது. இந்த யாத்ராம் 24:15-16 பார்க்கும். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளிலே அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசையை கூப்பிட்டார். 6 நாள் மூடி இருந்துச்சு. அந்த பிரசன்ஸில் அதை பாருங்க, ஒரு மனிதன் அந்த பிரசன்ஸுக்குள்ளே போகிறான் அப்படின்னா அது நேரம் போவதே தெரியாது. ஏன் அப்படின்னா மறுரூப மலையில் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா பவுல் இப்படியாய் சொல்லுகிறான், பேதுரு இப்படியாய் சொல்லுகிறான். லூக்கா 9:34 பார்க்கும் பொழுது மறுரூப மலையில் முக்கொரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம் கடந்து போய்கிட்டே இருக்கு. நேரத்தையும் காலத்தையும் கடந்து போய்கொண்டே இருக்கு. சரி, டேபர்நாக்கிள் அது கூடாரத்தையும் முடிச்சு. யாத்திராங்கமம் 40:39 வாசிக்கலாம். அவ்விடத்திலே மோசையும் ஆரோனும் அவன் குமாரனும் தங்கள் கைகளையும் கால்களையும் கழுவினார்கள். கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியே ஒரு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிற போது, பலிபீடத்தண்டையில் சேருகிற போதும் அவர்கள் கழுவி கொள்வார்கள். Whenever we enter the presence of God, make yourself clean, the blood of Jesus and your life also. தேவ சமூகத்துக்கு முன்பதாக உங்கள் வாழ்க்கையும் சுத்தமாக இருப்பதாக, நீங்களையும் நீங்கள் பரிசுத்தமாய் உடைத்ததினாலே கழுவி கொள்வீர்களாக. பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தையும் சுற்றி பரிகாரம் தொங்கி வைத்தான். விதமாய் மோசே வேலையை முடித்தான். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கூடாமல் இருந்தது என்று சொல்ல. அவ்வளவு மகிமை. மோசே எத்தனையோ முறை அங்கே போயிட்டு வந்திருப்பான். ஆனால் தேவ பிரசனம் ஷக்கீனா மகிமை மூடின்படுது, அதனால பிரவேசிக்க முடியலை. உன்னதமானவருடைய பிரசன்ஸ், இந்த உன்னதமானவர் இறங்கி வரும்போது சங்கீதம் 91:1-4 தான் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வடநிலையை தங்குவான். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளுக்கு நீ அடைக்கலம் புகுவாய். சத்தியம் உனக்கு பரிசயம் கேடமா இருக்கு. அப்போ கபிரியேல் சொல்லும் பொழுது பரிசுத்தாவை நிழலிடுவார் என்று சொல்லும் பொழுது நிழலிடுவார் ஷக்கீனா மகிமை என்னை மரியாதை நிழலிடுகிறத என்ன செய்யறேன்னு நான் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதே தேவ மகிமை இன்றும் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் புதிய ஏற்பாட்டு சபைக்கு இன்னும் இந்த முதல் பழைய ஏற்பாட்டின் சபையை காட்டிலும், எப்படி சீனாய் மலையில் பெந்தேகோஸ்தே நாளன்று பழைய ஏற்பாட்டின் சபை ஸ்தாபிக்கப்பட்டதோ அப்பொழுது காணப்பட்டதான அந்த ஷக்கீனா மகிமையை காட்டிலும் புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் அதே தேவனாய் கர்த்தர் பரிசுத்த ஆவியாகிய தேவனாக நம்மளோடு கூட என்றென்றும் என்றுமாக உலக முடியும் சகால நாட்கள் நம்மோடு கூட தங்குறவராக இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்களும் நானும் ஒரு ராஜ்யத்துக்கு உரியவர்களாக இருக்கிறோம். அந்த ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.